அம்மா ஆனைப்பிள்ளை அறுத்துட்டு வரும்போது ஒரு 4 முட்டையை கையில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இன்குபேட்டரில் வையின்ச்சு. ஏம்மா இது என்ன முட்டைன்னு கேட்டேன். அம்மா ஒரு குருவியோட முட்டைன்னு சொன்னாங்க. அது என்ன குருவின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குருவி அடப்படுத்திருந்த இடத்துல இருந்த ஆனைப்பிள்ளை அறுத்துட்டேன். அதனால் உன்னி வெறிச்சோடி கிடக்கிறனால குருவி மறுபடியும் அடப்படுக்காது. அப்படியே விட்டு வந்தோம்னா முட்டையை நாய் பூனை ஏதாவது தின்னு ஓடும். நீ கொண்டு இன்குபேட்டரில் வையின்னு சொல்லி கொடுத்துச்சுங்க. நான் கொண்டு வந்து முட்டை இன்குபேட்டரில் வச்சு ஒரு 10 நாள் இருக்கும். பொழுதோடு எப்பவும் போல் முட்டை திருப்பி வைக்கலான்ட்டு போய் பார்க்குற ஒரு 3 குருவி குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. இன்னொரு முட்டை என்னாச்சுன்னு பார்த்தேன், அதுவும் வெடிச்சிருந்துச்சு லைட்டாக. சரி காலையில் பார்த்துக்கலான்ட்டு காலையில் போய் பார்த்தேன். 4 முட்டை பொரிச்சிருந்துச்சு. 4 குருவியுமே நல்லா இருந்துச்சு. கால் தான் கொஞ்சம் நல்லா நீளமாக இருந்துச்சு. இதெல்லாம் பொறிச்சோன்னா ஓடுற குருவிகளாமாங்க. விட்டோன்னா குடுகுடுன்னு ஓடுது. அப்புறம் வீட்டில் வெள்ளைப்போடு போட்டு வச்சுருந்த கூடை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே தான் போட்டு கோழி குஞ்சு கூட கொண்டு போய் விட்டுருந்தோம். ஏன்னா தனியாக விட்டோம்னா கோழி குஞ்சுக்கு மூச்சு போடும். கூடையோடு வச்சவே கமுத்தி விட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு கோழி குஞ்சுகளையெல்லாம் பிடிச்சி தோட்டத்துக்கு கொடுத்துட்டுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி இந்த குஞ்சுகளை விட்டாச்சுங்க. பார்க்கலாம்.